அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் எம்பி ஆக போறாரு. ஏடிஎம்கே பேச்சாளர்கள் இல்லாத காரணத்தினால ஏடிஎம்கேவும் என்டிகேவும் கூட்டணி வைக்க போறாங்க. இதை தெரிஞ்ச விஜய் அவர்கள் முட்டுக்கட்டை போடும் விதமாக பல வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி தான் இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில மிக தெளிவா பார்க்க போறோம். அரசியல்ல நீங்க தலையிடலனா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி சி.வி. சண்முகம் அவர்கள் மாநிலங்களவை எம்பியா இருந்தாரு. அங்க இருக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டு இங்க சட்டமன்றத்தில் அவர் எம்எல்ஏவா வெற்றி பெற்றதுனால அந்த பதவியை அவர் ராஜினாமா பண்ணாரு. அதனால அந்த இடம் காலியாக இருக்குன்னு அறிவிப்பு பண்ணாங்க. அதனால அந்த இடத்திற்கு ஒரு தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் அதிமுக இருந்து அவர் ரிசைன் பண்ண காரணத்தினால அதிமுக ஒரு எம்பியை நியமனம் செய்வாங்க. அந்த சாய்ஸ்ல அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பதாக செய்திகள் வந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஏன் அண்ணன் சீமான் அவர்களை அதிமுக தேர்வு பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்த தேர்தலோட பின்னடைவு, இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வரல. அதற்கு மிக முக்கிய காரணமாக தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்வதற்கு பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. அந்த இடத்துல தான் நம்ம பின்னடைவு ஆயிட்டோம். அப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியும் இப்போ ஒரு 4% வாக்குகள் வாங்கியிருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு பின்னடைவு இருக்கு. இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சோம்னா நமக்கும் ஒரு பேச்சாளர் கிடைச்சது போல இருக்கும். அவங்க கட்சியில இருந்து களப்பணியாளர்கள் இளைஞர்கள் அதிகமா இருக்கிறனால ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா வரக்கூடிய தேர்தல்கள் நிச்சயமா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற வியூகத்தை எடப்பாடி அவர்கள் விரும்புறதுனால அண்ணன் சீமான் அவர்களை இந்த தடவை எம்பியா ஆக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஆனா அங்கேதான் ஒரு சிக்கல் இருக்கு. இது எல்லாம் ஏடிஎம்கே தரப்புல பேசப்படுது. இல்ல நாம் தமிழர் கட்சியில ஆதரவா வெளியில இருப்பாங்க இல்லையா, அவங்க இதை விரும்பலாம். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இதை ஏத்துக்குருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுக்கே தெரியும், மே 18 அன்னைக்கு நடந்ததுல நான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சுதான் நிக்க போறேன், 20 இடங்கள்ல ஆண்களும் 20 இடங்கள்ல பெண்களையும் நிறுத்த போறேன் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவா பதிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் இதை ஏற்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது 100% நம்ம நம்பலாம். ரெண்டாவது, இன்னொன்னு இவங்க சொல்றது போல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. இப்ப வரக்கூடிய இந்த எம்பி, அதாவது அடுத்த மாசம் வரக்கூடிய எம்பி தேர்தலுக்கு அவங்க அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டெல்லியில நாடாளுமன்றம் ரெண்டு விதமா அவைகள் கூடுது. ஒன்னு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை. அவைகள்ல மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல 238 பேர் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தேர்வு பண்ணி கொண்டு வர்றவங்க தான் இந்த எம்பி 238 பேரு. இது மாநிலங்களும் வந்துடும், அதுல யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்து வந்துடும். மொத்தம் 238. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 12 பேரை குடியரசுத் தலைவர் பரிந்துரை செய்வாங்க. குடியரசுத் தலைவர் எப்படி பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இன்னும் அறிவியல் துறை, இந்த மாதிரி வேற எல்லா துறைகளிலும் எதுலையாவது நல்லா சிறந்து விளங்கியவங்களை குடியரசுத் தலைவர் பரிந்துரை பண்ணுவாங்க. இதன் அடிப்படையில் இங்க 12, இங்க 238, மொத்தம் 250 பேர் இந்தியாவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக செயல்படுவாங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு மொத்தம் மக்கள் தொகையின் அடிப்படையில் 18 உறுப்பினர்கள் இதுல இருப்பாங்க. இந்த 18 பேரோட பதவி காலம் பாத்தீங்க அப்படின்னா 6 வருடங்கள். இது 1/3 சுழற்சி முறையில வந்துகிட்டே இருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் மாநிலங்களவை நடந்துகிட்டு இருக்கு, செயல்படுது. இதன் அடிப்படையில் தான் 2022 ஏடிஎம்கேவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி ஏற்கிறாரு. இப்போ நடந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் எம்எல்ஏவாகவும் இங்க போட்டிட்டு வெற்றி பெற்றுட்டாரு. அதனால ரெண்டுல ஏதாவது ஒரு பதவியில இருக்கணும் அப்படிங்கிறதுனால சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏவாக நான் பணியை தொடர்றேன், அங்க மாநிலங்களவை எம்பியை நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ராஜினாமாவை அங்க கொடுத்துட்டாரு, கடிதம் கொடுத்துட்டாரு. அதை வச்சு அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது அந்த பதவிக்கு. இப்போ இந்த பதவிக்கு ஏடிஎம்கேல இருந்து இவர் ராஜினாமா பண்ணதுனால அப்போ ஏடிஎம்கே சார்பா ஒருத்தரை அங்க நிப்பாட்டுவாங்க. அதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்களை ஏடிஎம்கே பரிந்துரை செய்யறதாக இங்க தகவல்கள் நமக்கு தெரிவிச்சாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இதுதான் ஏடிஎம்கேனால இப்போதைக்கு அந்த சி.வி. சண்முகத்திற்கு பதிலாக அண்ணன் சீமான் அவர்களையோ இல்ல வேற யாரையோ பரிந்துரை செய்ய முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இவர் 2022 சி.வி. சண்முகம் அவர்கள் பதவி ஏற்கும் போது அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 234. இவங்களுக்கு ஒரு குறைந்தது ஒரு 115, 110 இல்ல சாரி
இவங்களுக்கு குறைந்தது வந்து ஒரு 70 பேர் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஆளும் கட்சியா இருந்தது டிஎம்கே, அவங்களுக்கு வந்து ஒரு 140 150 இப்படி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 170 76 நம்ம சம்திங் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேட்பாளருடைய இந்த தேர்தலுக்கு எம்பிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டா 100 மதிப்பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். மொத்தம் ஒரு எம்பி வந்து எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும்னா 3343 மதிப்பெண் எடுத்தாதான் ஒரு எம்பி வந்து வெற்றி பெற்றதாக சமம். ஆனா அவருக்கு வாக்கு செலுத்துறவங்க ஒரே ஒரு ஓட்டு ஒரு எம்எல்ஏ போய் போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட மதிப்பெண் வந்து 100. அப்ப 34 பேர் வாக்கு செலுத்தினாதான், 34 எம்எல்ஏ வாக்கு செலுத்தினா மட்டும்தான் ஒரு எம்பி வெற்றி பெற முடியும். இப்ப தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 6 எம்பி தான் இருக்கு. இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எவ்வளோ? 234. அப்ப 34 வந்து வாக்கு செலுத்தினாங்கன்னா 6 எம்பி வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேர்வு பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் அன்னைக்கு 2021 அந்த தேர்தல் அரசாங்கம் வந்து இங்க முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்கள் பெரும்பான்மையை காட்டினது 170 சம்திங் என்னமோ இருந்துச்சு கூட்டணியோட சேர்த்து. அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 34 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 எம்பிக்கள் வருவாங்க. ஏடிஎம்கேல வந்து ஒரு 70 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கூட்டணியில வந்து 2 எம்பிக்கள் வருவாங்க. அந்த 2 எம்பிக்களும் இங்க இருக்கக்கூடிய 4 எம்பிக்களும் மொத்தம் 6 பேரும் வந்து அவங்க மட்டும்தான் நாமினேஷன் தாக்கல் பண்றாங்க. வேற யாரும் எதிர்த்து பண்ணாதனால அங்க வந்து எலெக்ஷன் இல்லாம அன்ன போஸ்ட்ல எப்படி ஒரு பிரசிடென்ட்டுக்கு நம்ம ஊர்ல தேர்வு பண்றாங்க, அப்ப எதிராக யாரும் போட்டியிடலைன்னா அந்த யார் ஒருத்தர் போட்டிட்டு இருக்காரோ அவர் வந்து அன்ன போஸ்ட்ல வின் பண்ற மாதிரி இங்க வந்து வெற்றி பெற்று இவங்க வந்து அன்ன போஸ்ட்ல உள்ள போயிடுறாங்க. இந்த 6 பேரும் அங்கே லோக்சபாவினுடைய எம்பியா போயிடுறாங்க. இப்போ அந்த நிலைமை வந்து 2021 நடந்துச்சு. ஆனா இவர் சிவி சண்முகம் அவர்கள் அதன் அடிப்படையில் போயிட்டு ஏடிஎம்கேவோட 2 வாய்ப்புல வந்து இவர் போன, அதுல ஒரு ஆளா இவர் போனவர் இப்ப இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனா இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் வந்து இதற்கு அடுத்து, அதாவது ஜூன் மாசத்துல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல நம்ம வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர்? 234 பேர் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் இருக்காங்க. அப்படின்னா அதாவது 4 பேர் இப்ப ரிசைன் பண்ணியிருக்காங்க. 230 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ இந்த 230 பேர் இப்போ சட்டமன்றத்தில் வந்து வாக்கு செலுத்த போறாங்க அப்படின்னா இந்த எம்பிக்கு இப்போ அந்த கணக்கு 34 பேர் கணக்கு வருமானு கேட்டீங்கன்னா இல்ல, பெரும்பான்மை கணக்கு தான் வரும். எப்படி விஜய் அவர்கள் பெரும்பான்மையை காமிச்சு அவர் முதல்வராக வந்தாரோ அதே போல இந்த ஒரு சீட்டுக்கு வந்து பெரும்பான்மை காட்டணும்னா விஜய் அவர்கள் காட்டினது போல ஒரு பெரும்பான்மை காட்டணும். 118 காட்டணும்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப இந்த 118 வந்து இப்ப யாருக்கு இருக்கு? விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. இப்ப ஏடிஎம்கே கிடையாது. அப்போ ஏடிஎம்கேயும் ஒரு எம்பியை வந்து இப்ப அனுப்ப முடியாது, டிஎம்கேவும் இப்ப ஒரு எம்பியை அனுப்ப முடியாது. அப்போ வேற வழியே இல்ல, விஜய் அவர்கள் மட்டும்தான் இப்ப யாரை கை காட்டுறாரோ அவர் தான் நம்முடைய எம்பியாக வர முடியுங்கிறது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான் முடியும். இப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஜாயின் பண்ணி போட்டா கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் கூட்டணியில ஒரு பெரும்பான்மை வச்சிருக்காரு. சோ அவரோட பெரும்பான்மை மட்டும் தான், விஜய் அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால 2வது வாய்ப்பா அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதா நாம் தமிழர் உறவுகள் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சமூக வலைதளங்கள்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம கூட்டணி வைக்கலாமே அப்படி இப்படி அப்படின்னு ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு நெருக்கடியா ஒரு சங்கடங்களை தயவு செஞ்சு உறவுகள் கொடுத்துறாங்க. அண்ணன் வந்து மிக தெளிவா எப்போ எதை செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவா முடிவெடுத்து போவாங்க. அண்ணனை மட்டுமே நம்புவோம். நாம் தமிழர் கட்சிக்கு மிக கடுமையா வந்து உறவுகள் எல்லாரும் ஒற்றுமையாக நீங்க உழைச்சீங்கன்னா, உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா, அண்ணனோட கனவு திட்டம் போல ஒரு பூத்துக்கு 10 உறவுகள் அப்படிங்கிறத வந்து நீங்க உறுதி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.